Students, 12th computer science book unit 1 third chapter scoping இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் types of variable scope. There are 4 types of variable scope. Let's discuss them one by one. First one, local scope. Local scope refers to variable defined in current function. Okay, so local scope அப்படிங்கிறது ஒரு current functionக்குள்ள நம்ம define பண்ணியிருக்க அந்த variable நம்ம என்ன சொல்றோம்னா local scope அப்படின்னு சொல்லலாம். Always a function will first look up for a variable name in its local scope. ஸோ எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு எதை பார்க்கும் அப்படின்னா லோக்கல் ஸ்கோப்புக்குள்ளே அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன வேரியபிள் நேம் இருக்குது அப்படிங்கிறது தான் அது பார்க்கும். ஒன்லி இஃப் இட் டஸ் நாட் ஃபைண்ட் இட் தேர் த அவுட்டர் ஸ்கோப் ஆர் செக்டு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா லோக்கல் ஸ்கோப்பில் என்ன வேரியபிள் நேம் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன வேரியபிள் நேம் இருக்குது அப்படின்னு தான் செக் பண்ணும், அவுட்டர் ஸ்கோப்புக்கு போகாது. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன், அதில் ஏ பிகம்ஸ் 7 பிரிண்ட் ஏ டிஸ்பிளே ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ அப்போது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஏ அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஏன்ற வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ அப்போது இதோட வேல்யூ எப்படி எடுத்துக்குதுன்னு பார்க்கலாம். என்டையர் ப்ரோக்ராம் டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏக்கான வேல்யூ லோக்கல் ஸ்கோப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 7 சொல்லிட்டு அசைன் பண்ணியிருக்கோம். லோக்கல் ஸ்கோப்லேயே என்ன பண்ண சொல்கிறோம், பிரிண்ட் ஏ அப்படின்னு கொடுக்கும். ஸோ இதோட அவுட்புட் என்னவா இருக்குது அப்படின்னா 7 வரும். ஓகேவா? ஸோ நம்ம பிரிண்ட் ஏ அப்படின்னா ஏவோட வேல்யூ என்னென்னு பார்க்குது, ஏவோட வேல்யூ 7. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா லோக்கல் ஸ்கோப். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே வேரியபிள் நேமை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அந்த வேரியபிள் நேம் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற அந்த வேரியபிள் நேமை நம்ம என்ன சொல்லலாம்னா லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லலாம். On execution of the above code, the variable a displays the value 7 because it is defined and available in the local scope. இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது, இந்த கோடிங்கை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஏக்கான வேல்யூ என்ன கிடைக்கும்னா 7 கிடைக்கும். ஏன்னா இது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லோக்கல் ஸ்கோப்புக்குள்ளே டிஃபைன் பண்ணியிருக்கோம். எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா லோக்கல் ஸ்கோப்புக்குள்ளே டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம இந்த கோடிங்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் டாபிக் global scope. A variable which declared outside of all function in a program is known as global variable. ஓகே, ஒரு வேரியபிள் நம்ம ஒரு ப்ரோக்ராமில் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவுட் சைடில் டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா அந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணலாம், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணுற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வெளியில் அவுட் சைடில் நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? a variable which is declared outside of all the function in a program is known as global variable. This means global variable can be accessed inside or outside of all the functions in a program. ஸோ ஒரு ப்ரோக்ராமில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனுமே அந்த வேரியபிளை இன்சைட்லேருந்தும் அவுட் சைட்லேருந்தும் ஆக்சஸ் பண்ணிக்கிச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்கிறோன்னா குளோபல் வேரியபிள். ஓகேவா? ஸோ ஒரு ப்ரோக்ராமில் இருக்கிற ஆல் ஃபங்க்ஷன்ஸுமே ஒரு வேரியபிளை ஆக்சஸ் பண்ணிக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள். ஏ பிகம்ஸ் 10 டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன், ஏ பிகம்ஸ் 7 பிரிண்ட் ஏ டிஸ்பிளே ஃபங்க்ஷன், பிரிண்ட் ஏ. ஓகேவா? ஸோ இங்கே லோக்கல் ஸ்கோப்புக்குள்ளே ஒரு பிரிண்ட் ஏ கொடுக்குறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அவுட்டர் ஸ்கோப்பில் ஒரு பிரிண்ட் ஏ கொடுக்குறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் எந்த மாதிரி இருக்கும்னா லோக்கல் ஸ்கோப்புக்குள்ளே அதுக்கான வேல்யூவை டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியிலையும் வேல்யூ என்ன பண்ணியிருக்கோம், டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது இதோட அவுட்புட் என்னவாக இருக்கும் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அதோட லோக்கல் ஸ்கோப்பில் வேரியபிளுக்கான நேம் என்ன இருக்குது, வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும். ஸோ அதுக்கான வேல்யூ 7 கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ ஏங்கிற நேமுக்கான வேல்யூ என்ன 7 அப்படிங்கிறது உங்களுக்கு அவுட்புட்டில் வந்துடும். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே 1
அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், print a அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த print a என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற 10 அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, குளோபலாக கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த வேல்யூவை என்ன பண்ணும், இந்த ஏக்கான வேல்யூவை வந்து நமக்கு அது வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும் அவுட்புட்டில். ஓகேவா. ஸோ இது என்ன சொல்லலாம்னா குளோபல் வேரியபிள். ஏ பிகம்ஸ் 10ன்னு கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இதை என்ன சொல்லலாம், ஃபங்க்ஷனுக்கு வெளியில் நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்போது இதை எந்த ஃபங்க்ஷன்லேருந்து வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம், குளோபல் ஸ்கோப்புன்னு சொல்கிறோம். On execution of the above code, the variable a, which is defined inside the function, displays the value 7 for the function called display. ஓகேவா. ஸோ அப்போது டிஸ்பிளேன்ற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஏக்கான வேல்யூ என்னவா நமக்கு டிஸ்பிளே ஆகும்னா 7 டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் இட் டிஸ்பிளேஸ் 10. அதுக்கப்புறமா என்ன பண்ணுது, 10ங்கிற வேல்யூவை டிஸ்பிளே வந்து பண்ணுது. பிகாஸ் ஏ இஸ் டிஃபைன்ட் இன் குளோபல் ஸ்கோப்பு. ஸோ அதுக்கடுத்து நம்ம கொடுத்துருக்க அந்த ஏக்கான வேல்யூ எப்படி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா குளோபல் ஸ்கோப்பில் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன பண்ணுது, 10 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுது. ஸோ ஒரு ப்ரோக்ராமில் என்டையர் ப்ரோக்ராமில் இருக்கிற ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு வேரியபிளை ஆக்சஸ் பண்ணிக்கிச்சேன்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா குளோபல் வேரியபிள்னு சொல்கிறோம், குளோபல் ஸ்கோப்னு சொல்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்க்ளோஸ்டு ஸ்கோப்பு. ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பர்மிட் ஃபங்க்ஷன் டு பி நெஸ்டட். எ ஃபங்க்ஷன் மெத்தட் with in another function is called nested function. ஓகேவா. ஸோ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயுமே நெஸ்டட் அப்படிங்கிற இது வந்து யூஸ் பண்ணுவோம் ஃபங்க்ஷனில். ஸோ நெஸ்டட்னா என்னென்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கிறது தான் நம்ம நெஸ்டட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். A variable which is declared inside a function which contain another function definition within it. The inner function can also access the variable of the outer function. This scope is called enclosed scope. ஓகேவா. ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு வேரியபிளை நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்சைடில் டிக்ளேர் பண்ணுறோம், இன்னொரு அனதர் ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா என்க்ளோஸ்டு ஸ்கோப். ஒரு ஃபங்க்ஷனில் அந்த ஃபங்க்ஷனில் இன்சைடில் நம்ம கொடுத்துருக்க அந்த வேரியபிளை இன்னொரு ஃபங்க்ஷன் அவுட்டர் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்லையும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். த இன்னர் ஃபங்க்ஷன் கேன் ஆல்சோ ஆக்சஸ் த வேரியபிள் ஆஃப் த அவுட்டர் ஃபங்க்ஷன். ஓகேவா. ஸோ அப்போது ஒரு இன்னர் ஃபங்க்ஷனோட வேரியபிளை அவுட்டர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணிக்கும், ஆக்சஸ் பண்ணிக்கும். தி ஸ்கோப் இஸ் கால்டு என்க்ளோஸ்டு ஸ்கோப். ஓகேவா. ஸோ வந்து ஒரு இன்னர் ஃபங்க்ஷன் அவுட்டர் ஃபங்க்ஷன் இருக்குது. இன்னர் ஃபங்க்ஷனில் இருக்கிற அந்த வேரியபிள் நேமு அவுட்டர் ஃபங்க்ஷனும் என்ன பண்ணிக்கும், ஆக்சஸ் பண்ணிக்கும். இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா என்க்ளோஸ்டு ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். when a compiler or interpreter search for a variable in a program, in first search local and then search enclosed scope. Consider the following example. ஓகே. ஸோ ஒரு கம்பைலர் இன்டர்பிரேட்டரில் ஒரு வேரியபிள் வந்து சர்ச் பண்ணும்போது அது ஃபஸ்ட்டு எதை சர்ச் பண்ணோம்னா லோக்கல் ஸ்கோப் வந்து சர்ச் பண்ணும். அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுது, அது என்க்ளோஸ்டு ஸ்கோப்பில் போயிட்டு என்ன பண்ணும், சர்ச் பண்ணும். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏ பிகம்ஸ் 10ன்னு சொல்லிட்டு வேல்யூ அசைன் பண்ணியாச்சு, வேரியபிளை கொடுத்தாச்சு. டிஸ்பிளே 1ங்கிற ஃபங்க்ஷன், டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்குள்ளேயே என்னவாக இருக்குன்னா டிஸ்பிளே 1 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் என்ன இருக்குன்னா பிரிண்ட் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இதோட எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஏ டிஸ்பிளே. ஓகேவா. ஸோ அப்போ இதில் அவுட்டர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டிஐஎஸ்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் என்னது, அவுட்டர் ஃபங்க்ஷன். டிஸ்பிளே 1ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது என்ன அப்படின்னா இன்னர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இன்னர் ஃபங்க்ஷன்லேயும் பிரிண்ட் ஏ கொடுத்துருக்கோம், அவுட்டர் ஃபங்க்ஷன்லேயும் பிரிண்ட் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த ஏக்கான வேல்யூ எங்கே அசைன் பண்ணியிருக்கோம்னா அவுட்டர் ஃபங்க்ஷனில் அசைன் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த இன்னர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணிக்குது, இந்த வேல்யூவை ஆக்சஸ் பண்ணிக்குது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா என்க்ளோஸ்டு ஸ்கோப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே ஒரு என்டையர் ப்ரோக்ராமில் டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனில் ஏக்கான வேல்யூ 10ன்னு அசைன் பண்ணியாச்சு. டிஸ்பிளே 1 அப்படிங்கிற
ஒரு லோக்கல் ஸ்கோப்பில் பிரிண்ட் ஏ அப்படின்னு சொல்லி நம்ம இன்னர் ஃபங்க்ஷனில் பிரிண்ட் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷன்லேயும் பிரிண்ட் ஏ அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு என்னாச்சு அப்படின்னா இது வந்து டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இதோட முடியுது. ஸோ அப்போது இங்கே பிரிண்ட் ஏ அப்படிங்கிற கொடுக்கும்போது இது எந்த வேல்யூவை ஆக்சஸ் பண்ணிக்குன்னா இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த வேல்யூவை இதை ஆக்சஸ் பண்ணிக்கும். ஏன்னா டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் தான் டிஸ்பிளே 1 அப்படிங்கிறதும் இருக்குது. இது வந்து என்ன நெஸ்டட் ஃபங்க்ஷன். ஸோ அதனால் என்ன பண்ணிக்குது அப்படின்னா இந்த வேல்யூவை இதை ஆக்சஸ் பண்ணிக்குது. அப்போ இந்த பிரிண்ட் ஏக்கும் 10ங்கிற வேல்யூ தான் அவுட்புட்டாக கொடுக்கும், இந்த பிரிண்ட் ஏக்கும் 10ங்கிற வேல்யூ தான் அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகேவா? ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வெரி ஈஸி. இந்த கொஷின் 5 மார்க்கில் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. In the above example, display 1 function is defined within display function. Okay, so display 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம், டிஸ்பிளே என்ற ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். the variable a defined in display function, அந்த a என்ற வேரியபிள் எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம், அதுக்கான வேல்யூ எங்கே கொடுத்துருக்கோம்னா டிஸ்பிளே ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்கோம். can be even used by display 1 because it is also a member of display function. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்பிளே 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா டிஸ்பிளே என்ற ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். வேரியபிள் ஏவை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஆனால் டிஸ்பிளே 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் என்ன பண்ணிக்கிறோம், அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா இது வந்து டிஸ்பிளே ஃபங்க்ஷனோட மெம்பராக இது இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு டாபிக் பில்டிங் ஸ்கோப். Building scope. Finally, we discuss about the wider scope. The building scope has all the names that are preloaded in a program scope when we start the compiler or interpreter. எப்போ ஒரு கம்பைலர் இன்டர்பிரேட்டரை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ ஒரு ப்ரோக்ராமில் அது என்ன பண்ணணும்னா ப்ரீலோடட், நம்ம எதுவும் செய்கிறதுக்கு முன்னாடி அதுவே என்ன ஆகும், ஒரு சில நேம்ஸ் வந்து நமக்கு ப்ரீலோட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த நேம்ஸை ஃபங்க்ஷன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பில்டிங் ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Any variable or module which is defined in the library function of a programming language has built-in or module scope. ஓகேவா? ஸோ அப்போது ஒரு வேரியபிள் அப்படி இல்லை ஒரு மாடியூலை நம்ம வந்துட்டு லைப்ரரி ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இது பண்ணிக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்னா பில்டிங் ஆர் மாடியூல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ப்ரீ ரிட்டன் பண்ணி வச்சுருக்கிறது. நம்மளாம் இப்போ வந்துட்டு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அரே அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளா யூசர் டிஃபைனாக கொடுக்குறோம். ஸோ இது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் லைப்ரரியில் ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே வந்து ப்ரீலோட் ஆகிட்டு வந்துடும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பில்டிங் ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்டையர் ப்ரோக்ராம் பில்டிங் மாடியூல் ஸ்கோப்பு டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே டிஸ்பிளே 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷன், பிரிண்ட்டு ஏ டிஸ்பிளே 1 பிரிண்ட் ஏ டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ அதே சேம் ப்ரோக்ராம் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம இங்கே கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த லோக்கல் ஸ்கோப்பு, என்க்ளோஸ்டு ஸ்கோப்பு, குளோபல் ஸ்கோப்பு இதுக்கெல்லாம் மேலே நம்ம கொடுக்குறது தான் என்ன சொல்கிறோம், அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ப்ரீலோட் ஆகிட்டு வர்றதுல தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பில்டிங் ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். லைப்ரரி ஃபைல்ஸ் அசோசியேட்டட், அந்த லைப்ரரி ஃபைலில் என்னெல்லாம் இருக்கோ அது வந்துட்டு வர்றது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பில்டிங் ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் சாஃப்ட்வேர், அது சாஃப்ட்வேரை பொறுத்து இருக்கும். Normally only functions or modules come along with the
software as packages, therefore they will come under built-in scope. ஓகேவா? ஸோ ஜென்ரலாக ஃபங்க்ஷன்ஸு மாடியூல்ஸு இது எல்லாமே வந்து அந்த சாஃப்ட்வேரில் பேக்கேஜஸில் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா வரும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பில்ட்-இன் ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதோட வந்துட்டு நமக்கு இந்த டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் அப்படிங்கிற டாபிக் வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து மாடியூல்ஸ். இது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.